அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 லைவ் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து நம்ம ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் கேட்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது கேட்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம சொல்லிடுறோம். இப்போ நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் கலந்துக்கிறீங்க. ஒரு 25-30 பேர் தான் லைவில் வந்து கலந்துக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு 250 மெம்பர்ஸ் கலந்துக்கணும். பட் மிக குறைவான ஆட்கள் தான் கலந்துக்கிறீங்க. இப்போ நம்ம ஜூம் ஆப்பில் தான் வந்து நம்ம வந்து லைவ் நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? வேற ஆப் வந்து சிலர் வந்து சஜஷன் பண்ணாங்க. பட் இதுவே ஓகேவா இருக்கு. ஏன்னா இதுதான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று கூகுள் மீட் இல்லைன்னா ஜூம் மீட். ஸோ நம்ம இது ரெண்டில் ஒன்று தான் நம்ம ட்ரை பண்ணோம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் ஸோ அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணுறது இல்லை. புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பின்வரும் நாட்களில் நம்ம வந்து யோசிப்போம். அதை பற்றி முயற்சி பண்ணுவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஆனுவல் பேனரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி மாதம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்க. இது வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே தள்ளி போனாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் மேபி தள்ளி போகலாம். ஆனால் எக்ஸாம் அப்படின்றது ஜூன் மாதம். அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. மறுபடியும் ஏதாவது தள்ளி போச்சு. இப்போ நோட்டிஃபிகேஷனே தள்ளி போகுதுன்னாலும் அது வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமை வந்து ஏற்படுத்திடும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸே வந்து சோசியல் மீடியாவில் வந்து டெலிகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும் எல்லாம் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அந்த பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருந்து தான் ஆகணும். அதனால் சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு இப்போ கண்ணில் தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம். ஓகேங்களா? ஜூன் மாதம் எக்ஸாம் அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளே எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுவோம். இப்போ வந்து 2 பேட்ச் இப்போ நம்ம குரூப்பில் இப்போ இருக்கீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் குரூப் 4 பேட்ச். அவங்களுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸ் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து தமிழ் பேட்ச். அவங்களுக்கு 8th தமிழ் வரப்போகுது. அது இல்லாமல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து குரூப் 4 பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இவ்வளோ பேட்ச் நம்மக்கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 பேர் இருக்கீங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 40 பேர் தான் 9th மேக்ஸ் வந்து டெஸ்ட் எழுதியிருக்காங்க. 6th 12th வரைக்கும் தமிழ் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபுல் குரூப் 4 பேட்சுக்கு. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th வரைக்கும் முடிஞ்சிச்சு. 10th இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸில். ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு புது பேட்ச் வந்து தமிழ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக போகுது. ஸோ இவ்வளோதான் விஷயம். பட் ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 210 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 40 பேர் 50 பேர் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஒரு சில பேருக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே. வெயிட் பண்ணுங்க. மியூட் பண்ணிடுங்க. நான் மியூட் பண்ணி விட்டாலும் எடுத்து விட்டுறேங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால மியூட் வந்து எடுத்து விட முடியாது. நான் எல்லாத்துக்கும் மியூட் பண்ணி விட்டேன். நான் பண்ணி விட்டேன். இனிமே நானா ரிலீஸ் பண்ணா தான் உண்டு. நீங்க ஏதாவது தகவல் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சாட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் அப்பப்போ சாட்டும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சாட்ல தெரியப்படுத்துனீங்கன்னா தான், ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சாட்ல தெரியப்படுத்திருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் குரூப் 4 பேட்ச்ல இன்னும் ஆல்மோஸ்ட் மேக்ஸ் முடிய போகுது. தமிழ் முடிஞ்சிருச்சு, மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 40, 50 பேத்த வந்து தமிழ் ஃபுல்லா முடிக்க வச்சுட்டேன். மேக்ஸும் முடிக்க வைக்கிற ஸ்டேஜ்ல கொண்டு வந்துட்டேன். ஒரு 40 பேத்த. ஸோ 210 பேர் ஜாயின் பண்ணியிருந்தா கூட ஒரு 40 பேத்த வந்து என்னோட அந்த ஷெட்யூல வந்து ஃபாலோ பண்ணி அத கரெக்ட்டா கொண்டு வர வச்சுட்டேன். அது பெரிய விஷயம் தான். பட் ஆனா எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப இந்த 40 பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 40 பேர்ல இப்ப வந்திருக்கீங்கல்ல, டெஸ்ட் எழுதிட்டு மார்க் குறைவோ அல்லது மார்க் அதிகமோ டெஸ்ட் எழுதிட்டு எல்லாமே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அவங்கலாம் உண்மையாவே வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு நான் சொல்லிக்கிறேன். மார்க் கம்மியா இருந்தாலும் ஓகே. பட் அட்லீஸ்ட் நீங்க அத படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்கல்ல. ஸோ அப்படி எழுதுறப்ப அட்லீஸ்ட் ஒரு டைம் படிச்சுட்டீங்க. நம்ம படிக்கிறதுக்கான மெத்தடு, ரிவிஷன் பண்றதுக்கான மெத்தடும்
தனித்தனி வீடியோஸ்ல குடுத்துருக்கோம். ஸோ அத பார்த்து நீங்க அதன்படி நீங்க படிச்சிருப்பீங்க. அல்லது உங்க விருப்பப்படி நம்மளோட ஷெட்யூல வந்து படிச்சிருப்பீங்க. அ படிச்சு கரெக்ட்டா வந்துட்டுருக்கீங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். உண்மையாவே அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். புரியுதுங்களா? மார்க் கம்மி, அதிகம் அது அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட்டு நீங்க படிச்சிருக்கீங்க, டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த 40 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து அ வலுக்கட்டாயமா அதாவது எப்படி சொல்றேன்னா, நம்ம ஷெட்யூல எப்படியாவது ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த வலுக்கட்டாயத்தினால அந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ, அதுதான் எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணி எப்படியாவது அத முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு வலுக்கட்டாயமான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு நீங்க படிக்கிறீங்கல்ல. ஸோ, அப்படி படிக்கிறப்ப நீங்க அந்த ஷெட்யூல வந்து முடிச்சிடுறீங்க. ஸோ, அப்படி இருக்கிறப்ப அது வந்து நான் நல்ல விஷயமா அத பார்க்குறேன். வலுக்கட்டாயமா படிக்க வச்சா கூட, அது இந்த இடத்துல வலுக்கட்டாயம் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ, அந்த ஷெட்யூல வந்து நீங்களே ஒரு பிரஷரா எடுத்துக்கிட்டு, அந்த பிரஷர்ல நீங்க படிக்கிறீங்கல்ல, அது நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ, அதனால படிச்சுட்டு வரவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். இப்ப ஆல்மோஸ்ட் மேத்ஸ் முடிய போகுது. புரியுதுங்களா? ஸோ, இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப அடுத்து ஜிகே ஆரம்பிக்க போகுது. ரெகுலரா படிச்சுட்டு இருக்கவங்க அப்படியே படிச்சுட்டே வாங்க. சப்போஸ் நான் தமிழும் சரியா படிக்கல, அரைகுறையா படிச்சுட்டேன். மேத்ஸும் அரைகுறையா படிச்சுட்டேன்னு நெனைக்கிறவங்க, நல்லா கவனிங்க. அவங்க ஜிகே பகுதிய கரெக்ட்டா தொடர்ச்சியா படிக்க ஆரம்பிங்க. இல்ல வரலாறு ஆரம்பிச்சுட்டு ஒரு 4 நாள் படிச்சுட்டு அப்புறம் விடக்கூடாது. அ ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது முடியிற வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, மேத்ஸ் 11த், 12த்ல இருக்கக்கூடிய டாபிக் எத்திக்ஸ் எல்லாமே கரெக்ட்டா படிக்க ஆரம்பிச்சுருங்க. அப்படி படிக்கும்போது, நீங்களே என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள ஒரு ஷெட்யூல் வந்து நீங்க வளர்த்துக்கணும். நம்பளோட ஜிகே ஷெட்யூல ஃபாலோ பண்ணிக்கிட்டு 6லேருந்து 12த் வரைக்கும் தமிழ், 6லேருந்து 10த் வரைக்கும் மேத்ஸ் நம்ப குடுத்த டாபிக்க அப்பப்ப 2, 2 பாடமா இதையும் சேர்த்து வச்சு படிச்சாகக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஏன்னா, நீங்க தமிழும், மேத்ஸும் படிக்காம விட்டுட்டீங்க அல்லது அரைகுறையா படிச்சுட்டீங்க. ஸோ, அப்படி இருக்கிறவங்க நீங்களா அந்த பிரஷர எடுத்துக்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். சார் ஜிகேவும் இருக்கு, மேத்ஸும் அதாவது ஜிகேவும் இருக்கு, தமிழ், மேத்ஸும் நான் சரியா படிக்கல. என்ன சார் பண்றதுன்னா, வேற வழி இல்ல. நம்ம கண்ணு முன்னாடி ஜூன் மாசம் எக்ஸாம்ன்றப்ப நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சு படிச்சா மட்டும் தான் பின்னாடி நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 1 மாசமாவது ரிவிஷன் கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பிரச்சனை இல்ல. மார்ச் மாசமோட முடிஞ்சிருது. ஏப்ரல், மே குறைஞ்சபட்சம் ஏப்ரல், மே, ஜூன்ல ஒரு ஒரு 15 நாளாவது ரிவிஷனுக்கு டைம் கிடைக்கும். அந்த நேரத்துல வந்து அதாவது ஏப்ரல், மே, ஜூன் அந்த டைம்ல வந்து நான் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்கிறேன்னா, அது ஒத்து வராது. நல்லா கவனிங்க. மார்ச்சோட நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஷெட்யூல் முடிஞ்சு ரிவிஷனும் கொஞ்சம் ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? ஸோ ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாசங்கள்ல என்ன பண்ணணும்? மேபி கரண்ட் அஃபேர்ஸ் வேணா நீங்க புதுசா படிக்கலாம். மத்தபடி வேற எதுவுமே புதுசா படிக்கக்கூடாது. எல்லாமே ரிவிஷனுக்கு கொண்டு போயிரணும். புரியுதுங்களா? அப்படியே நீங்க புதுசா படிச்சாலும், நல்லா கவனிங்க. மே மாசம் புதுசாவே படிக்கக்கூடாது. மே மாசம் ஃபுல்லா ரிவிஷன் தான் பண்ணி ஆகணும். ஹோலா சொல்றேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சொல்றேன். மே மாசம்ன்றது கண்டிப்பா வந்து நீங்க ரிவிஷன் தான் பண்ணி ஆகணும். இப்ப அடுத்து பாருங்க. இப்ப 6லேருந்து 12த் வரைக்கும் ஃபர்ஸ்ட் குரூப். தமிழ் வந்து முடிச்சுட்டீங்க. மேத்ஸ் வந்து 6லேருந்து 10த் வரைக்கும் முடிச்சுட்டீங்க. ஓகேங்களா? 10த் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்து ஜிகே ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தமிழும், மேத்ஸும் படிக்காதவங்க. அந்த ஜிகே ஷெட்யூல்ல நீங்க உள்ளுக்க நீங்களா ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? நீங்களா இந்த நாள்ல வந்து 6த் படிக்கணும், தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிகே ஷெட்யூலுக்கு நடுவுல ஜிகே படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்க இந்த விஷயங்கள நீங்க ஆட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க மேத்ஸும் சரி, தமிழும் சரி, சரியா படிக்காம உட்டுட்டீங்க. உட்டுட்டீங்கன்றப்ப அதுக்கு நீங்க பொறுப்பா நீங்க எடுத்துக்கிட்டு, ஒரு பிரஷரான சிச்சுவேஷன நீங்களே கையில எடுத்துக்கிட்டு, அந்த பிரஷர்ல படிச்சு தான் ஆவணும். இப்ப 2வது குரூப்புக்கு வரேன். இப்ப தமிழ். தமிழ் வந்து 6த், 7த் முடிச்சுட்டீங்க. இப்ப நாளைக்கு வந்து 8த் முடிச்சிருவீங்க. 2வது குரூப் தமிழ் பேட்ச் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அடுத்த ஒரு 4 வீக்ஸ்ல கம்ப்ளீட்டா எல்லாம் 12த் வரைக்கும் முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்து வந்து நீங்க ஜிகே படிக்க ஆரம்பிச்சிரணும். அதுக்கு நம்ப வந்து ஐடியா சொல்லுவோம். அதுக்கு தனியா பேட்ச் ஆரம்பிப்பீங்களான்னு கேட்டா, தமிழுக்குன்னு நம்ம பேட்ச் போட்டது. நீங்க ஜிகேவும் சேர்ந்துக்கணும் அப்டின்னா தான் புது பேட்ச்ல சேர்ந்துக்க சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தனியா வந்து ஜிகேக்கு பேட்ச் போடுங்கன்னு கேட்காதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா நம்மகிட்ட தமிழ் பேட்ச்ல இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேர் வந்து ஜிகே பேட்சும் சேர்ந்து மொத்தமா ஹோல் குரூப் 4 பேட்ச் ஜாயின் பண்ணிட்டாங்க. சார் தமிழ முடிச்சுட்டேன். எனக்காக நீங்க அ
ஜிகே பேட்ச் ஆரம்பிங்கன்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு ஒரு 5 பேருக்காக 10 பேருக்காக நம்ம பேட்ச் ஆரம்பிச்சோம்னா, அது உங்களுக்கும் சிரமம். அது எனக்கும் சிரமமாயிரும். புரியுதுங்களா? ஸோ, அதனால இந்த தமிழ் பேட்ச்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி அந்த ஹோல் குரூப் 4 பேட்ச்சுக்கு மாறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து நம்ம வந்து எடுக்கல. அதையும் நான் வந்து இங்க பதிவு பண்றேன். நம்ம ஃபுல்லா தமிழ் மீடியம்க்கு தான் எடுக்கிறோம். சில பேர் கேட்டுர்றாங்க. ஃபீ பே பண்றதுக்கு முன்னாடியே இங்கிலீஷ் மீடியம் ஓகேவா? அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் நம்ம எடுக்கல. தமிழ் வழிக்கு மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதையும் மீறி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே. சேர்ந்தவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் குடுத்துட்டுருக்கோம். பட் அவங்க அத அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க படிச்சுட்டுருக்காங்க. அவங்க வந்து அந்த என்ன சொல்றதுன்னா, ஒரு தியாகம் பண்ணி நம்ம பேட்ச்ல இருக்கிறாங்க. தமிழ் படிச்சுட்டாங்க. மேக்ஸும் சரி, அடுத்து ஜிகேவும் சரி. நம்ம குடுத்த பாடங்கள் அந்த கைடன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக, அந்த தியாகத்த பண்ணி நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. நம்மளோட இது பிடிக்கிறதுனால நம்ம இது பிடிச்சிருக்கு. அது ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. பட் இனிமே ஜாயின் பண்றவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு ஜிகே சைடு ஜாயின் பண்ணிறாதீங்க. அதாவது ஹோல் குரூப் 4 பேட்ச் ஜாயின் பண்ணிறாதீங்க. இதான் விஷயம். நம்ம ரெகுலராவே வந்து கைடன்ஸ் வந்து நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். வாரம் லைவ் வச்சுட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் அதாவது பிசி வந்து பில் பண்ணதுனால, போன வாரம் வந்து லைவ்ல வர முடியல. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2 வாரத்துக்கு ஒரு தடவ லைவ்ன்னு சொல்லியிருந்தோம். பட் முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் வாரம் அத வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றேன். இனிமேலும் அது தொடரும். வாரம் எப்படியாவது ஒரு லைவ். அந்த லைவ்ல வந்து என்கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன், சரி எப்படி படிக்கணும், சில மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதனால அத முடிஞ்ச வரைக்கும் நான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இப்ப இப்ப என்ன சொல்றேன்னா, ஆல்மோஸ்ட் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அ நெருக்கத்துக்கு வந்துருச்சு. அதே மாரி ஜூன் மாசம் வந்து எக்ஸாம்ன்னு அ ஆல்ரெடி ஆனுவல் பிளானர் படி சொல்லிட்டாங்க. வைக்கிறாங்க, வைக்கல அடுத்த விஷயம். பட் இத வைக்கலன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால இது வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எ மோஸ்ட்லி இத கரெக்ட்டான அந்த டைம்ல ஜூன் மாசம் எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். அதனால இன்னும் நெறைய நாள் இருக்குன்னு நம்ம நெனச்சுக்க வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும். இல்லன்னா 4 1/2 மந்த்ஸ் இருக்கும். அதையும் மிஞ்சி போனா ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கு மேல இப்ப நமக்கு டைம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 5 மந்த்ஸ். அதாவது 5 மந்த்ஸ் அப்படின்றது ஜனவரியிலருந்து மே வரைக்கும் நான் சொல்றேன். ஜூன் மாசத்த நான் கணக்குல எடுத்துக்கல. எதனாலன்னா, ஜூன் மாசம் ஒரு 15 நாள் இருக்கா? அல்லது 21 நாள் இருக்கா? அல்லது 25 நாள் இருக்கான்றது நமக்கு தெரியாது. அதனால ஜூன் மாசம் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஜூன் மாசம் கம்ப்ளீட்டா ரிவிஷன் தான் நம்ம பண்ண போறோம். ஜூன் மாசம் நம்ம கம்ப்ளீட்டா ரிவிஷன் தான் பண்ணணும். ஜூன் மாசம் வந்து நம்ம வந்து புதுசா படிக்கக்கூடாது. இன்னும் இன்னும் சொல்லப்போனா ஏப்ரலோட மோஸ்ட்லி முடிச்சுக்கணும். மே, ஜூன்ல ரிவிஷன் வச்சுக்கணும். இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, மே மாசத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். ஜூன் மாசம் ஃபுல்லா ரிவிஷன் தான். முடிஞ்ச வரைக்கும் ஏப்ரல்க்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு மார்ச் மாசமே கம்ப்ளீட் ஆயிரும். அதேமாரி தமிழ் பேட்ச்ல இருக்கிறவங்க, தமிழ் பேட்ச் மட்டும் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் இருக்கும். பின்னாடி ஜிகே படிச்சுக்கலாம். அதே மாரி 3வதா ஒரு பேட்ச் இப்ப புதுசா ரன் ஆக போகுது அடுத்த வாரம். அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஷெட்யூல வந்து நெருக்கி, நெருக்கி போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 பாடங்கள் படிக்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஷெட்யூல் போட்ட எனக்கே தெரியும். அத வந்து கரெக்ட்டா அந்த என்ன சொல்றது, காலையில ஆரம்பிச்சீங்கன்னா, நைட்டுக்குள்ள அந்த 3 லெசன் படிக்க முடியும். அத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். ஷெட்யூல் நான் தானே போட்டேன். எனக்கு தெரியும். ஆனா, இப்ப ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து அப்படி கிடையாது. 2டே லெசன் தான். இல்லன்னா, ஜிகே சைடு 3 லெசன் வரும். ஃபர்ஸ்ட் குரூப்க்கு தாராளமா டைம் இருக்கு. வேலைக்கு போய்க்கிட்டு கூட படிக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க. ஆனா, இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து குரூப் 4 பேட்ச் ஆரம்பிக்கிறோம்ல, அவங்களுக்கு என்னன்றத நான் சொல்றேன் கேளுங்க. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க காலையில ஆரம்பிச்சாங்கன்னா, இரவு வரைக்கும் அந்த ஒரு சில நேரம் போக மீதி நேரத்துல படிச்சுட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா 3 லெசன் ஒரு நாளைக்கு வந்துருது. சில நாள் வந்து பின்னாடி ஜிகே வர ஒரு 4 லெசன்ஸ் வந்துரும். ஸோ, அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா படிச்சுட்டே இருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 3 லெசன் 4 லெசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமா நீங்க படிச்சுட்டே இருக்கணும். ஆனா அது முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 லெசன், 4 லெசன்றது கண்டிப்பா முடியும். முடியக்கூடியது தான். படிக்க முடியும்னு சொல்ல வரேன். படிக்க முடியும். கண்டிப்பா படிக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மத்த வேலைகள் எந்த வேலைகள்லயும் ஈடுபடக்கூடாது. அ பொதுவா சொல்லணும்னா, இந்த WhatsApp, Facebook, Twitter, Instagram, YouTube வந்து படிக்கிறதுக்கு நான் YouTube வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, YouTubeல நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அதில நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து
நிறைய அகாடமிஸாக இருப்பாங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. கொஸ்டின் பேங்க் கிடைக்குது, கொஸ்டின் பேப்பர்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சொல்லி தராங்க. மேக்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப யூடியூப்பை வந்து நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்கள் எல்லார்கிட்ட கேட்டுக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரெகுலராக வந்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நம்ம பேட்சோட அந்த குரூப்லேயே கேளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப்பில் கேட்கறதுக்கு சங்கட்டமாக இருந்தால் என்னோட நம்பருக்கு அதே தான், நம்ம மித்ரன் டிஎஸ் அகாடமி. ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? நம்ம இந்த லைவ் செஷனில் வந்து டவுட்டு கேட்டு நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணான்றது என்னோட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நடுவில் டவுட்டு கேட்காம இப்போ வந்து கேட்குறது ஒரு நியாயம் இல்லாதது. ஏன்னா இந்த இந்த ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் வந்து பேசுவேன். புரியுதுங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், மோட்டிவேஷன் கொடுப்பேன், ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம டவுட்டை கேட்டு அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணக்கூடாது. டவுட்டு கேட்குறது கண்டிப்பாக கேட்கணும். அது எப்போனா லைவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக வந்து நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் டவுட்டு கேளுங்க. ஓகேங்களா? குரூப்லேயே நீங்கள் டைரெக்டாக கேட்டாலும் சரி, குரூப்பில் கேட்டாலும் சரி, இல்லை என்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி. டிஎன்பிசி சம்மந்தமாகவும் கேளுங்க, இல்லை ஷார்ட் ஹேண்டு சம்மந்தமாகவும் கேளுங்க, இல்லை டைப் ரைட்டிங் சம்மந்தமாகவும் கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4 வேகன்சி பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். குரூப்புக்கு ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோஸு. அதாவது டிஎன்பிசி குரூப் 4ல ஃபியூச்சர் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் திருப்பி ஒரு தடவை போய் பாருங்கள். அதாவது வேகன்சி எப்படி வரும், குரூப் 4 வந்து ஒவ்வொன்றும் ஜூனியர் ஸ்டாண்டாக இருக்கட்டும், டைப்பிஸ்ட் ஸ்டெனோ எல்லாம் வேகன்சி எவ்வளோ வரும், ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குது, ஸோ இப்படி இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் ஒரு டைம் போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இப்போ கொஸ்டின் வந்து ஆரம்பிச்சிடலாம். கடைசியாக நல்லா கவனிங்க. கடைசி இந்த வீடியோன்னு சொல்ல வரல, இந்த லைவோட எண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுவோம். இப்போ வந்து 8th தமிழ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே கவனமா இருங்க. ஓகேங்களா? எல்லாருமே கவனமா இருங்க. வெயிட் பண்ணுங்க.
எல்லாம் ரெடியா இருங்க. எல்லாம் வந்து அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களாம் வந்து அன்மியூட் பண்ணிக்கலாம். சத்தம் இல்லாம இருக்கணும் உங்க சைடு. நீங்க அன்மியூட் பண்றீங்கன்னா, இப்ப நான் எப்படி இருக்கணும், உங்களுக்கு என் சைடு இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது பாருங்க. இப்ப என் சைடு இருந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பேசுறது எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு கார்னர்ல கீழே பாட்டம்ல இருக்கும் பாருங்க, மியூட் அன்மியூட்னு இருக்கும். ஓகேங்களா? யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். உங்களால் மியூட் அன்மியூட் பண்ண முடியல அப்படின்னா இங்கே சார்ட்ல வந்து தெரியப்படுத்தலாம். உங்கள் சைடு சத்தம் வந்தால் நீங்கள் வந்து மியூட் பண்ணிடணும். ஓகே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களோட சத்தம் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் சைடு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் வந்து ஆரம்பிச்சிடலாம். யார் வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாம் ரெடியா இருங்க. அப்படியே நீங்க சொல்றது வந்து சத்தமா கேட்கணும். அப்பனா தான் எல்லாரும் சொல்றீங்கன்னு அர்த்தம். கவனிங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. இத பாடினவர் து அரங்கன். அதாவது ஆன்சர் சொல்ல முடியாதவங்க, உங்க சைடு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா சார்ட்ல வந்து உங்களோட ஆன்சரை வந்து தெரியப்படுத்தலாம். சார்ட் ஆப்ஷன் கீழே பாருங்க, பாட்டம்ல லெஃப்ட் சைடு ஒரு 4வது அல்லது 5வது ஆப்ஷனா உங்களுக்கு கீழே இருக்கும். 4வது ஆப்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாருங்க. இப்ப இந்த செந்தமிழை செங்கரும்பே இந்த பாடல் எந்த தலைப்புக்கு கீழே வருது? செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழ் அந்தாதி. நல்லா கவனிங்க, யாரும் புக்கை பார்த்து சொல்லக்கூடாது. அதையும் நீங்க கவனிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. இதை யாரு வந்து பாடுனா? எஸ், இது எந்த அதிகாரத்துல வருது? பொருள் அதிகாரம். பொருள் அதிகாரம். சொல்லும் பொருளும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வளா அமை. அதோட பொருள் என்ன? வளா அமை. தவறாமை. தவறாமை. இளமை பெயர்கள்னு கொடுத்திருப்பாங்க. அது கண்டிப்பா வரும். அதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பசு என்ன பண்ணும்? கன்று. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஒலி மரபு. பசு கதரும். கரடி என்ன பண்ணும்? ஒலி மரபு. ஒலி முழங்கும். கரடி வந்து கத்தும். அடுத்து இளமை பெயர்கள். புலிக்கு என்ன வரும்? புலி பரல். புலி பரல்.
சிங்கம் அப்படின்னா அதோட இளமை பெயர் என்ன? சிங்கம். குருளை. 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 இந்த கல்வெட்டுகள்ல எழுத்து இருக்கும்ல, அந்த எழுத்துக்களோட அமைப்பு நான் சொல்றேன். கல்வெட்டுகள்ல புள்ளி இருக்குமா இருக்காதா? புள்ளி புள்ளி வச்சது. புள்ளி இருக்கும். அதாவது அதாவது இருங்க வரேன். இக்கு இங்கு இச்சு இருக்கு பாத்தீங்களா? அதுல அத குறிக்கிறதுக்கு புள்ளி வந்து பயன்படுத்துவாங்களா பயன்படுத்த மாட்டாங்களா? பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. இந்த கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் இதுல வந்து வரி வடிவங்கள் இருக்கு. ஸோ அந்த வரி வடிவங்கள்ல எத்தனை வகையா பிரிக்கலாம்? அது என்னென்ன வகை? அதாவது கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் இதுல வந்து வரி வடிவ எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்களை எத்தனை வகையா பிரிக்கலாம்? அது என்னென்ன வகை? கொஞ்சம் டீப்பா படிச்சிருக்கணும். சொல்லுங்க. 2 வகையா பிரிக்கலாம். தமிழ் எழுத்து, வட்டெழுத்து. எஸ், 2 வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. இந்த தமிழ் எழுத்தும் இந்த வட்டெழுத்தும் கலந்திருக்கு பாத்தீங்களா? அதற்கு எந்த கல்வெட்டு வந்து சான்று? எஸ், அரிச்சலூர் கல்வெட்டு. தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் இந்த 2 வகையான எழுத்துக்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு சான்று வந்து பாத்தீங்கன்னா அரிச்சலூர் கல்வெட்டு, அரச்சலூர் கல்வெட்டு. இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து இப்போது இருக்க வடிவத்தை வந்து நிலையா பெறதுக்கு காரணமா அமைஞ்சது எந்த கலை? அச்சுக்கலை. எஸ், அச்சுக்கலை. கொஞ்சம் நல்லா கவனமா கவனிச்சாதான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. அதாவது தமிழ் எழுத்துக்கள் இப்போது இருக்க அந்த வடிவத்தை பெறதுக்கு மிக முக்கியமான காரணம் அச்சுக்கலை. இந்த கடைச்சங்க காலத்தில் காணப்பட்ட எழுத்துக்கள் என்ன? என்ன எழுத்துக்கள்? கண்ணெழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்ல இந்த புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை தவிர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். எஸ், வீரமாமுனிவர். இப்ப நான் கேட்ட 2 கொஸ்டின், இந்த கண்ணெழுத்து கொஸ்டினும் வீரமாமுனிவர் கொஸ்டினும் டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படி ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீங்க புக் பேக் இன்னும் சரியா படிக்கலன்னு அர்த்தம். கண்டிப்பா புக் பேக் கண்டிப்பா படிக்கணும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாம் இப்ப நான் கேட்ட 2 கொஸ்டினும் கடைசியா கேட்ட 2 கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பாருங்க, புக் பேக் கொஸ்டின்ல எவ்வளவு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஸோ அதனால புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரியப்படுத்துறேன் இந்த இடத்துல. தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் இதோட ஆசிரியர் யாரு? இளங்குமரனார். எஸ், இளங்குமரனார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் இந்த நூலோட ஆசிரியர் வந்து இளங்குமரனார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இதுல கண்டிப்பா கொஸ்டின் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்கட்டும், ஸோ இந்த இளமை பெயர்கள், ஸோ இதெல்லாம் வந்து வந்துடும். அதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் 8th இருக்கு இந்த விஷயங்கள்லாம்.
ஸோ இதில் அழகா ஸ்கோர் பண்ணலாம். 8th தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 9th 10th ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 8th புக்கை மட்டுமே எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 22 கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. டிஎன்பிசியில் சொல்கிறேன். 100 கொஸ்டினில் ஒரு 20 22 கொஸ்டின் 8th தமிழ் புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ 8th வந்து அவ்வளோ அசால்ட்டு கிடையாது. 8th நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து 20லேருந்து 25 அல்லது 22 கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்து இந்த எழுத்துக்களின் பிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நல்லா அடிக்கடி ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த அந்த எழுத்துக்களின் பிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படி படிக்கலான்றதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஷார்ட்கட்டில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக வந்து அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? எழுத்துக்களின் பிறப்பு டெய்லி ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நாள் ரிவிஷன் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதுனா இந்த எழுத்து. ஸோ அப்படின்றது ஞாபகம் வந்துடும். மேபி ஷார்ட்கட்ஸ் சில பேர் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஷார்ட்கட்டே சில நேரத்தில் மறந்துடுவீங்க. அந்த எழுத்துக்கு எங்கேருந்து பிறக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்போம். அந்த ஷார்ட்கட் மறந்துடுவீங்க. உங்களுக்கு அது எப்போ வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, அதை நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கனாவே, ஸோ இங்கேருந்து பிறக்கிற எழுத்து இந்த எழுத்து தான் அப்படின்றது உங்களுக்கு நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஷார்ட்கட்டுன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தேடி போகிறோம்னா சில நேரத்தில் அந்த ஷார்ட்கட்டே மறந்துடும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஷார்ட்கட் அப்படின்றது நீங்கள் மேக்ஸில் மட்டும்தான் ஷார்ட்கட் வைக்கணும். அதையும் மேக்ஸில் வந்து நீங்கள் அந்த வழிமுறை எப்படின்றதும் தெரியணும், ஷார்ட்கட் வைக்கணும். பட் மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஷார்ட்கட் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதை ரிவிஷன் கொடுத்து நீங்கள் அதை கொண்டு வாங்க. பட் தமிழ் இருக்கட்டும், இல்லை சயின்ஸாக இருக்கட்டும், அல்ல சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எது படித்தாலும் ஷார்ட்கட்டை அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு மோசமான முறை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறப்ப கூட ஒரு வார்த்தை நான் எப்போதுமே சேர்த்துக்குவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கூட சேர்த்துக்குவேன். ஸோ ஷார்ட்கட் வந்து ஒரு மோசமான முறை. மேக்ஸை தவிர மற்ற எதுக்குமே இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு மோசமான முறை. அது வந்து பயங்கர பக்க விளைவுகள் ஏற்படுத்தி விட்டுரும் எக்ஸாமில். ஸோ அதனால் சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணுங்க. அது நல்லாவே மைண்டில் நின்றுக்கும். ஷார்ட்கட்டே நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? ரிவிஷன் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கும். புரியுதுங்களா? ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியமே தவிர, நீங்கள் ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னொரு ஷார்ட்கட் தேடுறீங்கன்னா அந்த சில நேரத்தில் நான் ஷார்ட்கட்டே மறந்துடும். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய டைம் ரிவிஷன் பண்ணீங்கன்னாவே மனசில் பதியும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. செந்தமிழ் அந்தணர் யாரு? குமரனார். இளங்குமரனார். நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்? நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இக்கு இங்கு. ஓகேங்களா? நல்லா ஒரு நிமிஷம் கவனிங்களே. இப்ப வந்து நான் என்ன சொன்னேன், நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள்னு கேட்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த நேரத்துல? நல்லா உண்மையாவே சொல்றேன். இப்ப என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த இடத்துல வரக்கூடிய எழுத்தை வந்து நீங்க உள்ளுக்க மனசுக்குள்ள சொல்லி பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? அப்படிதான் நடந்திருக்கும். இப்ப நான் சொல்றேன்னா, நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால்னா, நாவோட முதற் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதியை பொருந்துவதால் கிடைக்கும் எழுத்து என்ன நீங்க ஒவ்வொன்றா சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அதுதான் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை கேளுங்க. புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறீங்க ஓகே. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். புரியுங்களா? புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? நீங்க நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துன்னா அதை மெமரி பண்ணிடணுன்றேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல. அதை ரிவிஷன் பண்றீங்க, மெமரி பண்ணிருங்க. அதை போய் நம்ம ஏன் யோசிச்சுக்கிட்டு அந்த டைமை வந்து ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்?
எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் வந்து 4 ஆப்ஷன் நல்லா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஆப்ஷனாக என்ன பண்ணுவீங்க, இச்சு இஞ்சு. ஸோ எந்த இடத்துல எது நாக்கு வந்து பல்ல எந்த இடத்துல தொடுது, இல்லை மேல் பகுதியை தொடுதா, அடிப்பகுதியை தொடுதா, நடுப்பகுதியை தொடுதான்னு ஒவ்வொரு எழுத்தா நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க. அதான் நடக்கும். அதான் நான் சொல்கிறேன், அதான் நடக்கும் அங்கே போயிட்டு. ஆனால் பாஸ் ஆகிறவன் என்ன பண்ணுவான்னா, நல்லா கவனிங்க, அந்த ஒரு 175 150 கொஸ்டின் வாங்கியிருக்கவன் என்ன பண்ணியிருப்பானா, இப்படிலாம் இந்த நாக்கை பல்லால் கடிக்கிறது, அதாவது நாக்கை வந்து மேலே கீழே தொட்டு பார்க்குறதெல்லாம் வச்சுக்க மாட்டான். இதுவா நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி அப்படிலாம் வாட்ச்லாம் அதாவது அந்த எழுத்த சொல்லிலாம் அப்படி அங்கங்க தொட்டுலாம் பார்க்க மாட்டான் நாக்கை வச்சு. அதுக்கு மெமரி பண்ணியிருப்பான், இக்கு இங்குதான் போ அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தீங்கன்னா பரவாயில்ல. வெயிட் பண்ணுங்க, யாரோ பேசுறாங்க, யாருன்னு தெரியல. இப்போ இதனாலதான் மியூட் போட வேண்டியதா போகுது. நம்ம நல்லா கவனிங்க, இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்ல போயிட்டு நீங்க இதெல்லாம் இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்களை அங்க போய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு அழகா 1 நிமிஷம் போயிடும். மேக்ஸ் போடுறதுக்கு டைம் இல்லாம போயிடும். பின்னாடி ஜிகே அட்டன் பண்ண ஒரு 2-3 கொஸ்டினை விட்டுருவீங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அதை மனப்பாடம் பண்ணுங்க. என்ன சார் மனப்பாடம் பண்ண சொல்றீங்க, ஒரு தவறான வழியை காட்டுறீங்க நீங்க நினைக்கலாம். பட் அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு நல்லா கவனிங்க, நம்ம நேர்மையா 200 கொஸ்டினை நம்ம மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆகிறோம், அல்லது புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோம், அல்லது ப்ராக்டிக்கலா படிக்கும். அது நம்மளோட விருப்பம். நீ ஏன் மனப்பாடம் பண்ணேன்னு வந்து டிஎன்பிசி தரப்புல கேட்க மாட்டாங்க. நீ ஏன் மனப்பாடம் பண்ணேன்னு எடுத்த டிபார்ட்மெண்ட்ல யாரும் உங்களை கேட்க போறது இல்லை. புரியுதுங்களா? நமக்கு தேவை 200 கொஸ்டினுக்கு ஒரு 150 கொஸ்டின் எடுத்து முன்னிலையில இருக்கிறதா நமக்கு தேவை. அதை நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சா என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா என்ன, அதை ப்ராக்டிக்கலா படிச்சா என்ன, அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல ஒர்க் அவுட் ஆகும். ஆனா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமே அந்த மெத்தட் வந்து ஒத்து வரும். நம்ம வந்து ஒருத்தனை பார்த்து காப்பி அடிச்சு நம்ம பாஸ் பண்ணல. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, ஒருத்தனை பார்த்து காப்பி அடிக்கல, நம்ம புக்கை எடுத்து உள்ளுக்குள்ள போல. நம்ம என்ன பண்றோம், மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது. இதுல ஒன்றும் தவறே கிடையாது. நீங்க உங்களோட மூளை யூஸ் பண்ணி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. விட்டு எடுத்துட்டு போல இன்னொருத்தனை பார்த்து எழுதல. மனப்பாடம் பண்றதுல தவறு இல்லை. அதிகமா ஷார்ட்கட்னு தேடி போகாதீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். இந்த எழுத்துக்கெல்லாம் 4 ஆப்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க வந்து சொல்லி சொல்லி பார்ப்பீங்க. நாக்கு எந்த இடத்துல தொட்டுட்டு இருக்கு, மேல் பகுதியில தொடுதா, இல்லை வந்து நடுப்பகுதியில தொடுதா, பல்லுல ஒட்டுதா. ஸோ இதெல்லாம் நீங்க அந்த இடத்துல வந்து ப்ராக்டிக்கலா பண்ணக்கூடாது. நீங்க அந்த இதை மனப்பாடமா பண்ணிருங்கன்ற, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்றேன், உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது, டக்குன்னு ஞாபகம் வந்துடும், டக்குன்னு நீங்க அடிச்சுட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ அடுத்து பாருங்க, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? இத்து இந்து. ஓகேங்களா? இத்து இந்து. இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஸோ அதுக்காக சொல்ல வரேன், ப்ராக்டிக்கலா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிக்கல் இல்லை, டக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து பாருங்க, இந்த மரபு தொடர், பறவைகளின் ஒளி மரபு. புறா என்ன பண்ணும்? புறா என்ன பண்ணும்? புறா குணுகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க, இதை வந்து நீங்க புறா என்ன பண்ணணும்னு புறாவை யோசிப்பீங்களா? டக்குன்னு அதை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். தொகை மரபு, மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆடு, அதை வந்து தொகை மரபுல என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தை. ஓகேங்களா? அடுத்து வினை மரபு. ஸோ இந்த மரபுகள்லாம், மரபு தொடர்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின், சில நேரங்கள்ல 2 கொஸ்டின் கூட வரும். மொத்தமாவே ஒரு பக்கம் தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா அழகா அதுல வந்து அடிச்சுட்டு போயிடலாம். வினை மரபு, சோறு உண். இது வந்து டிஎன்பிசில வந்திருக்கு. சோறு உண் இது வந்திருக்கு. ஸோ கூடை நம்ம என்ன பண்ணோம்? சோறு உண் மாதிரி கூடை
கூடை முடை. கூடை முடை. பானை பானை. வனை பானை வனை. நூல் வந்து பாத்தீங்கன்னா தொடுவானம். இதோட ஆசிரியர் யாரு? குடியரசு. தொடுவானம் நூலோட ஆசிரியர் யாரு? வாணிதாசன் வாணிதாசன். வாணிதாசனோட இயற்பெயர் என்ன? எத்திராசுலு. எஸ், அரங்கசாமி என்ற எத்திராசுலு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். எஸ், வாணிதாசன். பஞ்சகும்மிகள் நூலை தொகுத்தவர் யாரு? ராசு. எஸ், புலவர் சே ராசு. ராசு. தொகுத்தவர் ராசு. பாடியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். அதாவது காத்து நொண்டி சிந்து இத பாடினவர் வந்து பாத்தீங்கன்னா வெங்கம்பூர் சாமிநாதன். சொல்லும் பொருளும் அதுல வந்து சேகரம் அப்படின்னா என்ன? சபை, கூட்டம். கூட்டம். சேகரம் அப்படின்னா கூட்டம். விண்ணம் அப்படின்னா விண்ணம். சேதம். விண்ணம் அப்படின்னா சேதம். சிலருக்கு புதுசா இருக்க மாதிரி தெரியும், ஏன்னா சரியா படிச்சிருக்க மாட்டீங்க, சரியா மெமரியில நின்றுக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க, வந்துரும். விண்ணம் அப்படின்னா சேதம். தமிழக பழங்குடிகள் இந்த நூலை எழுதினவர் யாரு? பக்தவத்சல பாரதி. எஸ், பக்தவத்சல பாரதி. காடர்கள் இருக்காங்க, அந்த காடர்களோட கதை சிலவற்றை தொகுத்தவர்கள் யாரு? மனிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். இந்த வெட்டுக்கிளியும் சருகுமானும், ஓகேங்களா, கதை. இத வந்து தமிழாக்கம் செஞ்சவங்க யாரு? கீதா. எஸ், கீதாவா? கீதா. அந்த தமிழாக்கத்தோட தலைப்பு என்ன? யானையோடு பேசுதல். இந்த பரம்பிக்குளம், ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் இருக்காங்க. சோ அவங்க வந்து பேசும் மொழி என்ன மொழி? ஆள் அளப்பு. ஆள் அளப்பு. பியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையில் வருவது எந்த வினைமுற்று? ஏவல். ஒருமை பன்மை வேறுபாடு இல்லாதது எந்த வினைமுற்று? வியங்கோல். வியங்கோல் வினைமுற்று. விகுதி பெற்று வருவது எந்த வினைமுற்று? வியங்கோல் வினைமுற்று. சோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க. உலக வனவிலங்கு நாள் என்னைக்கு? உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2.
இரண்டு. எஸ். ஒரு குறள் சொல்றேன், அது என்ன அணின்றத சொல்லணும். இந்த அணிகள்லாம் வந்துரும், ஏதாவது ஒண்ணு வந்துரும். என்ன அணின்னு கேட்டுருவாங்க. அதே மாதிரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப கேட்டல நாள், அந்த நாள் ஏதாவது ஒண்ணு கேட்டுருவாங்க. ஓகே. இப்ப வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. என்ன அணி? இல்பொருள் உவமையணி. இல்பொருள். சில பேர்த்த மியூட் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்ன என்ன அணி சொல்லுங்க? இல்பொருள் உமையணி. இல்பொருள் உவமையணி. இல்பொருள் உவமையணி. வரமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். என்ன அணி? உமை. உவமையணி. எஸ், உவமையணி. போலன்ற வார்த்தை வந்திருக்கு. அடுத்து பாருங்க, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. பெரிது மொழிதல் அணி. எஸ், பெரிது மொழிதல் அணி. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்குரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு. ஸோ இந்த மாதிரி தொடங்குற பாடல் வரி எந்த நூல்ல இருக்கு? நீலகேசி பாடல். நோயும் மருந்தும். எஸ், நீலகேசி பாடல்கள் நோயும் மருந்தும். இதோட ஆசிரியர் பேர் என்ன? நீலகேசியோட ஆசிரியர் பேர் ஆசிரியர் பேர் தெரியவில்லை. தெரியவில்லை. எஸ், ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இலக்கண குறிப்பு: அரும்பினி தொகை. பண்புத்தொகை. ஓர்தல் ஓர்தல். தொழிற்பெயர். 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 மலரும் மாலையும் நூலோட ஆசிரியர் பேரு? கவிமணி. எஸ், கவிமணி தேசிய விநாயகனார். சொல்லும் பொருளும். மட்டு அப்படின்னா என்ன? சொல்லும் பொருளும். மட்டு அளவு. அளவு. இந்த மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில முக்கிய பங்கு ஆற்றியவர் யாரு? சுஜாதா. எஸ், சுஜாதா. அவரோட இயற்பெயர் ரங்கராஜன். ரங்கராஜன். ஒரு சராசரியா மனிதன் வந்து வாழ்நாள்ல எத்தனை வருஷம் தூங்குறான்? 20 வருஷம் தூங்குறான். 20 வருடம் தூங்குறான். எத்தனை கனவு காண்கிறான் வாழ்நாள்? எஸ், வாழ்நாள்ல 3 லட்சம் கனவு காண்கிறான்.
பெயரெச்சம் சொல்லுங்க. பாடுகின்ற பாடல் என்ன பெயரெச்சம்? பாடுகின்ற பாடல் இறந்த கால பெயரெச்சமா இல்ல நிகழ்கால 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 பெயரெச்சம். நிகழ்கால பெயரெச்சம். நிகழ்கால பெயரெச்சம். நிகழ்கால பெயரெச்சம். பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம், இந்த குறிப்பு பெயரெச்சம். சோ இதுல நடந்து அப்படின்னா என்ன? பெயரெச்சமா வினையெச்சமா இல்ல என்னன்றது? வினையெச்சம். வினையெச்சம். நடந்து அப்படின்னா வினையெச்சம். கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். யாரு பாடுனா? குமரகுருபர். எஸ், குமரகுருபர். எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் குமரகுருபர்? 17ஆம் நூற்றாண்டு. 17. எஸ், 17ஆம் நூற்றாண்டு. நீதி நெறி விளக்கத்துல கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளது? 102. 102. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. பாடினவர் யாரு? ஆலங்குடி சோமு. எஸ், ஆலங்குடி சோமு. இளமை விருந்து இந்த நூலோட ஆசிரியர் யாரு? திருவிக்கா. எஸ், திருவிக்கா. ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி. சோ இந்த பாடலை பாடினவர் யாரு? குலோத்துங்கன். குலோத்துங்கன். தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் இந்த நூல்லாம் எழுதினவர் யாரு? திருவிக்கா. திருவிக்கா. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் இந்த நூலை எழுதினவர் யாரு? குப்புசாமி. குப்புசாமி. கதை நடுவுல வரும் ஒவ்வொரு கதை. அதுல அந்த கதை எழுதினவங்களோட பேரு ரொம்ப முக்கியம். சோ அது கேட்டுருவாங்க. நீங்க நினைக்கலாம் டிஎன்பிசி சிலபஸ்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகள் இருக்காது. ஆனாலும் அதை வந்து டிஎன்பிசி கேட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறத எது வேணாலும் கேட்பாங்க. இது சிலபஸ்ல இருக்கு, இது சிலபஸ்ல இல்லை அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் சிலபஸ்ல இருக்கிற தமிழ் பகுதிகள்லாம். ஓகேங்களா? அது சிலபஸ்ல இருக்குன்றத காமிக்கிறதுக்காக நம்ம அந்த வீடியோ போட்டிருப்போம். புரியுதுங்களா? ஆனா தமிழ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், மற்ற சப்ஜெக்ட் அப்படி இல்லை. சிலபஸ்க்குள்ள தான் போவாங்க. தமிழ் சிலபஸை தாண்டி போவாங்க. சிலபஸை தாண்டி அப்படின்னு சொல்றது என்னன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புதிய பள்ளி பாட புத்தகங்கள் சிலபஸ்லயே இருக்காது உள்ளுக்க. ஆனா கேட்டு வைப்பாங்க. புரியுதுங்களா? நீங்க அதனால இது சிலபஸ்ல இல்லை, இதை படிக்க தேவையில்லைன்னு தமிழ்ல மட்டும் அப்படி தவறா எடை போட்டுறாதீங்க. நீங்க வந்து ஜிகேல வந்து சொல்லலாம் சிலபஸ்ல இல்லை, இதை கேட்க மாட்டாங்கன்றத நம்ம சொல்ல முடியும். பட் தமிழ்ல அப்படி சொல்லவே முடியாது. நம்மளே அந்த மாதிரி சிலபஸ்ல இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் தமிழுக்கு. அதே மாதிரி நிறைய அகாடமியில போட்டிருக்காங்க. நம்மளோட அந்த வீடியோவா இருக்கட்டும், வேற எந்த வீடியோவா இருக்கட்டும், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொல்றது 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள புதிய பள்ளி பாட புத்தகத்துக்கு தமிழுக்கு வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புதிய பள்ளி பாட புத்தகம் அனைத்தையும் படிச்சிருங்க. இது சிலபஸ்ல இல்லை அதனால படிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. புரியுதுங்களா? சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவது உண்டு. அப்படி அந்த முழு சொற்களா வேற்றுமை உருபு வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? அதாவது வேற்றுமை உருபு இருக்கு,
அந்த வேற்றுமை உருபுகளுக்கு பதிலா அந்த முழு சொற்களே வரும். அப்படி அந்த முழு சொற்களே வந்தா அதை என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லுறுப்பு. எஸ், சொல்லுறுப்புகள். சொல்லுறுப்புகள். அது, ஆது, ஆ. ஓகேங்களா? வேற்றுமை உருபு. இது எந்த வேற்றுமை? எத்தனாவது வேற்றுமை? அது, ஆ. ஆறாம் வேற்றுமை. எஸ், ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை. கு அப்படின்றது எந்த வேற்றுமை? உருபு. நான்காம் வேற்றுமை. எஸ், 4ஆம் வேற்றுமை. வேற்றுமை உருபு கு வந்து 4ஆம் வேற்றுமை. நீக்கு, நல்லா கவனிங்க. நீக்கல், ஒப்பு, எல்லை, ஏது இந்த பொருள்கள்ல வர்றது எந்த வேற்றுமை? 5. எஸ், 5ஆம் வேற்றுமை. இந்த மாதிரி ஒரு டேபுலர் காலம் இருக்கு. ஓகேங்களா? 8th வந்து பாத்தீங்கன்னா 87வது பக்கத்துல. ஸோ அதை நல்லா மெமரி பண்ணிக்கங்க. நல்லா கவனிங்க. ஒரு பாடல், அது யார் பாடினா அப்படின்னு சொல்லணும். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மத வேளங்கள் மணிவாரிக்கொண்டு. யாரு பாடினா? சுந்தரர். எஸ், சுந்தரர். சுந்தரர். திருக்கேதாரம். சொல்லும் பொருளும். மத வேளங்கள் அப்படின்னா யானைகள். எஸ், மத யானைகள். முரளும். முரளும். முழங்கும். முழங்கும். எஸ், முழங்கும். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இது என்ன பாடல்? இது எந்த நூல்? பாடருந்தொழுகுதல். கலித்தொகை பாடல். கலித்தொகை. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பாடறிந்து ஒழுகுதல். கலித்தொகை பாடல். 96ஆம் பக்கம். கலித்தொகை எத்தனை பாடல்கள் கொண்ட நூல்? 150. எஸ், 150. அதாவது கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகையான மூங்கில்கள் இருக்கு. அதுல கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் எது? கூட்டு மூங்கில். கூட்டு மூங்கில். சிறிய உடுக்கை, பெரிய உடுக்கைன்னு இருக்கு. பெரிய உடுக்கை அதை என்னன்னு சொல்லுவோம்? தவண்டை. தவண்டை. சிறிய உடுக்கை என்ன சொல்லுவோம்? குடுகுடுப்பை. எஸ், குடுகுடுப்பை. தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சாரணடம் பயில்வார். யார் சொன்னா? எந்த நூல்? தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சாரணடம் பயில்வார். நூல் என்ன? யாரு பாடினா? திருஞான சம்பந்தர். எஸ், திருஞான சம்பந்தர். நூல்? தேவாரம். தேவாரம். குழல், சங்கு இது என்ன கருவிகள்? காற்றுக்கருவி.
எஸ் காற்று. காற்று கருவிகள். வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது. அது என்ன கருவி? கேசண்டி. கேசண்டி. சாரி, சேகண்டி. சேகண்டி. சரி. சங்கொடு, தாரை, தாளம், தலங்கொலி, முழங்கு, பேரி, வெங்குரல், பம்பை, கண்டை, வியந்துடி, திமிலை, தட்டி. என்ன நூல்? நூல். பெரிய புராணம். பெரிய புராணம். கலை உணக் கிளந்த முழவுமருள் பெரும் பழம். என்ன நூல்? நூல். கலை உணக் கிளந்த முழவுமருள் பெரும் பழம். எந்த நூல்ல வருது இது? புறநானூறு. எஸ், புறநானூறு. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க. எந்த பாடல் இது? தகடூர் யாத்திரை. எஸ், தகடூர் யாத்திரை. சொல்லும் பொருளும். யானர் அப்படின்னா வருவாய். புது புது வருவாய். வருவாய். ஓதை. ஓதை அப்படின்னா ஓசை. ஓசை. சேரர்களின் நாடு. குடநாடு. குடநாடு. சேரரோட தலைநகரம். வஞ்சி. ஜி. எஸ், வஞ்சி. கொங்கு மண்டல சதகம். இந்த நூல் யார் எழுதுனா? கொங்கு. கார்மேக கவிஞர். எஸ், கார்மேக கவிஞர். நெல்லும் உப்பும் நேரே ஊரீர். அகநானூறு. எஸ், அகநானூறு. திருவண்ணாமலை என்ன நகரம்? தீபநகரம். 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 தூத்துக்குடி. முத்து நகரம். எஸ், முத்து நகரம். உப்பு கடலை குடிக்கும் பூனை. இந்த நூலை எழுதினவர் யாரு? உப்பு கடலை குடிக்கும் பூனை. உப்பு கடலை குடிக்கும் பூனை யார் எழுதுனா? சிவகுமார் சார். எஸ், கன்னிவாடி ஸ்ரீரங்கநாயன் சிவகுமார். சிலர் சைட்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சாட்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க சிலர். கலை சொற்கள் அறிவோம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபேக்டரி அப்படின்னா அது தமிழ் அர்த்தம். எஸ். லூம் அப்படின்னா லூம். தறி. தறி.
ஜெயங்கொண்டார் எந்த ஊரு? சிவகங்கை. தீபங்குடி. தீபங்குடி. எந்த சோழனோட அவைப்புலவரா இருந்தாரு? முதலாம் குலோத்துங்க சோழன். எஸ், ஜெயங்கொண்டார் வந்து முதலாம் குலோத்துங்க சோழனோட அவைப்புலவரா இருந்தாரு. கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகள்? 599. எஸ், 599. முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது. இத பாடினவர் யாரு? முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது. மீராவாங்க சார். மீரா. மீரா. மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது யாரு? எம்ஜிஆர். காமராஜர். காமராஜர். மதிய உணவு திட்டம் காமராஜர். சத்துணவு திட்டம் எம்ஜிஆர். சத்துணவு திட்டம் தான் எம்ஜிஆர். அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து அதை விரிவுபடுத்தி கொண்டு வந்ததுதான் எம்ஜிஆர். சத்துணவு திட்டமா மாத்தினாப்ல. சுகுமார், நீங்க மியூட் பண்ணிக்கங்க. உங்க சைடு இருந்து அதிகமா சவுண்ட் வருது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின். திருமூலர். எஸ், திருமூலர் பாடியிருந்தாரு. சுகுமார், நீங்க மியூட் பண்ணிக்கங்க. உங்க சைடு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க மியூட்லயே இருங்க. அதான் எல்லாருக்கும் அதான் நல்லது. கள்ள கருத்துக்களை கேட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெஞ்ஞான ஒளியே பராபரமே. பாடினவரு குணங்குடி மஸ்தான். எஸ், குணங்குடி சாஹிபு. சுகுமார், உங்களை எத்தனை தடவை சொல்றது மியூட் பண்ணுங்கன்ட்டு? திருப்பி திருப்பி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. மத்த எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆகுது. தும்மு தும்மு தும்முன்னு ஒரு சவுண்ட் வருது. போகர் 700, அகத்தியர் 200. இதெல்லாம் வந்து யார் பதிப்பித்த நூல்கள்? அயோத்திதாசர். அயோத்திதாசர். எஸ், அயோத்திதாசர். அயோத்திதாசர் வந்து தோற்றுவித்த சங்கம் என்ன சங்கம்? திராவிட மகாஜன. எஸ், திராவிட மகாஜன சங்கம். எந்த ஆண்டு? 1892. எஸ், 1892.
சிறுகதை மன்னன் யாரு? புதுமை பித்தன். புதுமை பித்தன். புதுமை பித்தன். புதுமை பித்தன். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? 6. எஸ், 6. 6. 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. முதல் எழுத்து ஒன்றி வந்தா என்ன? மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா? எதுகை. எதுகை. வெண்பா என்ன ஓசை உடையது? செப்பலோசை. செப்பல் ஓசை. கலிப்பா என்ன ஓசை உடையது? துள்ளல் துள்ளல் ஓசை. ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசை. இன்டகிரிட்டி அப்படின்னா என்ன? கலைச்சொல் அறிவோம். இன்டகிரிட்டி. இன்டகிரிட்டி நேர்மை. 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 காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. என்ன மொழி? பிரிது முடுதல். பிரித்து என்ன மொழிதல் அணி. அணி. பிரிது மொழிதல் அணி. அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கேன். 8ஆம் வகுப்புல இயல் 1ல ஆரம்பிச்சு இயல் 8 வரைக்கும் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு இயல் தான் இருக்கு. ஆக்சுவலா இது நான் கொஸ்டின் கேட்டுட்டே வந்தது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி. நல்லா படிச்சவங்களுக்கு இது ரிவிஷன் மாதிரி, படிக்காதவங்களுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். இல்ல ஓரளவுக்கு அறகுறையா படிச்சவங்களுக்கு ஏதோ பாதி புரிஞ்சும் பாதி புரியாத மாதிரி இருக்கும். நான் கேட்டுட்டு இருந்து வந்த ஆர்டர் வந்து இயல் 1ல இருந்து இயல் 8 வரைக்கும் இப்ப கேட்டிருக்கேன். ஸோ நல்லா படிச்சவங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு ஆன்சரும் சொல்லியிருக்க முடியும் உங்களால. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை. யார் பாடினா? இறையரசன். எஸ், இறையரசன். ஆண்டாள் பாடிய பாடல் என்ன? திருப்பாவை. திருப்பாவை. திருப்பவை நாச்சியார். திருவெம்பாவை யாரு இயற்றினா? திருவெம்பாவை மாணிக்க வாசகர். மாணிக்கவாசகர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை இருக்கு பாத்தீங்களா? அதை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன நூல்? கன்னிப்பாவை. அதை எழுதினவர் கன்னிப்பாவை. அதை எழுதினது யாரு? இறையரசன். எஸ், இறையரசன். இறையரசனோட இயற்பெயர் என்ன? சேசுராசு. எஸ், சேசுராசா. மேத்தா இருக்காரு பாத்தீங்களா? அவர் எந்த பொது கவிதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினாரு? ஆகாயத்துக்கு அடுத்த ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. எஸ், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அதாவது அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் என்ன? அச்சில் வெளிவந்த அம்பேத்கரோட முதல் நூல். தோற்றமும் வளர்ச்சியும். இது சாதி. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். தோற்றமும் வளர்ச்சியும். கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு வந்து முனைவர் பட்டம் வழங்கியிருக்காங்க. ஸோ எந்த ஆய்வுக்காக? அம்பேத்கருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க. அது எந்த ஆய்வுக்காக? பொருளாதாரம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். அதாவது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கினாங்க. பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்ற ஆண்டு எந்த ஆண்டு? 1920. எஸ், 1920. இதுல பாத்தீங்கன்னா சட்டமேதை அம்பேத்கர்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய பாடம் அது 8th.
அதாவது பெரிய பாடம்னா அதுல இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. அவர் எங்கெங்க என்ன பட்டம் வாங்கினாரு, எங்கெங்க படிச்சாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நிறைய படிச்சிருப்பாரு இவர் அம்பேத்கர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ எங்க எது படிச்சாரு, எந்த வருஷம் எதை முடிச்சாரு, ஸோ இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கங்க. இது கன்ஃபியூஸ் ஆகும். கோமகள் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்களோட இயற்பெயர் என்ன? ராஜலட்சுமி. 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 இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையினை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது என்ன அணி? வேற்றுமை அணி. வேற்றுமை அணி. ஓகே. 8th வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்களே நான் கேட்டுட்டேன். புரியுதுங்களா? ஸோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். சப்போஸ் ஆன்சர் பண்ண முடியலன்னா கூட ஒரு ஒரு ஓரளவுக்காவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலேயாவது ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். நான் கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக புரியுது, நான் கேட்க வர விஷயங்கள் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் சொல்ல முடியல, சொல்ல தெரியலனாலும் ஒன்றும் பயம் வேணாம். ரிவிஷனில் வந்து நீங்கள் அதை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒரு தடவை படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, ஓகே அப்படின்னா ஓகே. இப்போ இது நான் கேட்டதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியலனாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி வர வர நம்ம ரிவிஷன் கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அவ்வளோதான். ரிவிஷன் நம்ம வந்து எப்பப்போ ரிவிஷன் நம்ம சொல்கிறோமோ அப்பப்போ அந்தந்த ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து இந்த முறை வந்து மோஸ்ட்லி அது கரெக்டான டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொன்ன அதே டைமில் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஜூன் மாதம் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கணும். சிலர் வந்து நம்மளோட ஷெட்யூல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. நம்மளோட ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நம்மளோட ஷெட்யூல் நீங்கள் வந்து ஃபுல் குரூப் 4 பேட்சில் ஆல்ரெடி இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக இருக்கக்கூடிய ஃபுல் குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தமிழ் பேட்சில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஷெட்யூல் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஷெட்யூல் வந்து வலுவாக போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அதாவது அதுவும் குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் மேக்ஸ் முடிக்க வரீங்க. அந்த குரூப்புக்கு ஷெட்யூல் வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக படிக்க முடிகிற அளவுக்கு தான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். எந்த அகாடமிலையும் இவ்வளோ கம்மியான ஷெட்யூல் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் ஓப்பனாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 பாடம் தான் கொடுக்குறாங்கன்னு வேறு எந்த அகாடமியாவது இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்கிட்ட. நம்மளோட குரூப்பில் மெசேஜில் கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 2 பாடம் தான் சார் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 4-5 பாடங்கள் தான் கொடுப்பாங்க. 3 பாடங்களை தாண்டி கொடுப்பாங்க. நம்ம 2 பாடங்கள் தான் கொடுத்தோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு போதுமான டைம் இருக்கும். அதே மாதிரி தமிழ் பேட்சில் இருக்கிறவங்களுக்கும் போதுமான டைம் இருக்குது. ஏன்னா 2 பாடங்கள் தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த இப்போ
3rd பேட்ச்ல தான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா இவங்க ஆனுவல் பிளானர் படி ஜூன் மாதம் எக்ஸாம்ன்ற போது நம்ம 100-120 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதனால நம்ம ஒரு நாளைக்கு 3 லெசன் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுவும் இன்னொரு அகாடமியோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா கூட இது கம்மி தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? 2 லெசன் ஒரு நாளைக்கு 2 லெசன்றது கம்மி. ஒரு நாளைக்கு 3 லெசன் அப்படின்றது இன்னொரு அகாடமியோட கம்பேர் பண்ணும்போது அதுவும் கம்மி தான். ஓரளவுக்கு ஒரு நாளில் காலைல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நைட்டுக்குள்ளே அந்த 3 லெசன் வந்து படிக்கக்கூடிய அளவு இருக்கும். ஆனால் ஒரு நாள் மிஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி ஆகும்னா அது வேதனையில் போய் முடிஞ்சிடும். அது அப்படியே பெருசாக சேர்ந்துக்கும். ஒரு 3 நாள் மிஸ் பண்ணீங்கன்னா 9 லெசன் சேர்ந்துக்கும். அதனால புதுசாக ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க, புது பேட்ச்ல ஜாயின் பண்ண போறவங்களும் சரி, ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களும் சரி, அந்த ஷெட்யூலை கரெக்டாக விடாமல் ஃபாலோ பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஷெட்யூல் இருக்காது. அதாவது டெஸ்ட் எழுதுகிற அன்னைக்கு புதுசாக படிக்கிறது நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். டெஸ்ட் எழுதுன நாள் போக மற்ற நாள்லாம் 3 லெசன் வரும். ஒரு சில நாள் பின்னாடி ஜிகே சைடு வந்து சின்ன லெசன்னா 4 லெசன் கொடுத்துருப்பேன். ஸோ படிக்க முடிகிற அளவு தான். ஆனால் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாதுன்றதை முன்னாடியே தெரியப்படுத்திக்கிறேன். வேறு எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அதாவது ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதோ இதெல்லாம் இன்னொரு கமிட்மெண்ட்ஸ். ஆல்ரெடி இருக்கிற பேட்ச் ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, போதுமான அளவுக்கு டைம் இருக்குது. இப்போ ஃப்ரெஷ் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க, இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட், டைப்ரைட்டிங் அல்லது ஜாபுக்கு போகிறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் ஃப்ரெஷ் பேட்சில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ண முடியும். கண்டிப்பாக சார் எனக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறது இல்லை, டைப்ரைட்டிங் படிக்கிறது இல்லை, நான் எந்த ஒர்க்கும் போகல, எனக்கு டிஎன்பிசி மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 100% வந்து பாஸ் பண்ண முடியும். ஃப்ரெஷ் பேட்சில் ஜாயின் பண்ணால் கூட கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நான் உறுதியாக அடித்து சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டாக ஒரு அளவாக படிக்க முடிகிற அளவுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அவ்வளோதான் படிக்க முடியும், அதுக்கு மேலே படிக்க முடியாது. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி லைவ் அட்டன் பண்ணி கரெக்டாக ரெகுலராக போய்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட பாஸ் பண்ணலாம், நான் அந்த உறுதியை நான் தரேன். புரியுதுங்களா? ஆனால் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நடுவில் லீவ் போட்டால் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் நம்ம சொல்லிடுறோம். அழகாக பக்காவாக செமையாக ஷெட்யூல் போட்டிருக்கோம். அந்த ஷெட்யூலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இங்கே நான் சொல்ல வர்றது, ஆல்ரெடி பேட்சில் இருக்கிறவங்களும் சரி, இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களும் சரி, நம்மளோட ஷெட்யூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெகுலராக டெஸ்ட் எழுதணும். இப்போ இன்னைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நாளைக்குள்ளே முடிக்கணும். இப்போ நாளைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்கோன்னா ஒரு 24 hours எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அடுத்த டெஸ்ட்டு சொல்லியிருக்கிறதுக்கு அடுத்த நாளுக்குள்ளே டெஸ்ட்டை முடிச்சு அனுப்பணும். அதுக்கு மேலே ஒரு 3 நாள் 4 நாள் லேட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் 3 நாள் 4 நாள் லேட் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், 5 நாள் லேட் பண்ணிடுவீங்க, ஒரு கட்டத்தில் 6 நாள், ஒரு கட்டத்தில் 1 வாரம் லேட் பண்ணிடுவீங்க, 1 வாரம் பெண்டிங் ஆயிரும், கடைசியாக 1 வாரம் இழுத்து பிடிச்சி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி போயிடும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்சுக்கு சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டில் ஒரு 2 வீக்ஸ் டைம் தரோம்னு சொல்லியிருந்தோம். இப்போயும் சொல்கிறேன், லாஸ்ட்டில் ஒரு 2 வீக்ஸ் ரிவிஷனும் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். ஒரு ஃபுல் ரிவிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் டைம் தந்துடுவேன். அந்த 2 வீக்ஸில் நீங்கள் விட்ட பாடங்கள்லாம் அந்த 2 வீக்ஸில் படிக்கணும். விட்ட பாடங்கள்ல என்ன சார், நான் 50 பாடம் விட்டுருக்கேன் சார், ஒன்றுமே பண்ண முடியாது, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சாகணும் சார். நான் ஒரு 20 பாடம் விட்டுருக்கேன் சார், அந்த 2 வீக்ஸில் படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிச்சிடலாம். 50 பாடம் விட்டுருக்கேன்னா அதை அந்த 2 வீக்ஸில் படிக்க முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி 2 வீக்ஸ் டைம் தருவோம். அதுக்குள்ளே உங்களால் எதெல்லாம் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறவங்களும் நல்லா நீட்டாக படிக்க முடியும். புரியுதுங்களா? ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டாகணும். ஆல்ரெடி போயிட்டு இருக்கவங்கள பிடிக்கணும்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிம்பிள், நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூலை ஃபாலோ பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேட்சை போய் டச் பண்ணிடலாம், அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வர போகிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட போயிட்டு இருக்கக்கூடிய பேட்சை வந்து
நம்ம போய் தொட்டுறலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க ரெகுலராக ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறவங்களும் கரெக்டாக அப்படியே போயிட்டுருங்க. சப்போஸ் நிறைய விட்டுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஜிகே பகுதிகள் வரும்போது தமிழையும் மேக்ஸையும் சேர்த்து கவர் பண்ணி படிச்சாகணும். இவ்வளோதான் விஷயம். ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேட்ச்க்கு ஒரு நாளைக்கு 2 லெசன் தான். அது ஜிகேனாலும் சரி, அது தமிழ்னாலும் சரி. அப்படி இருக்கப்ப ஒரு நாளைக்கு 2 ஜிகே லெசன் தான்றப்ப 2 தமிழ் லெசன் சேர்த்து படிக்க வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிள். 2 ஜிகே லெசன் 2 தமிழ் லெசனை சேர்த்து வச்சு படிச்சீங்கன்னா 4 லெசன் அழகா முடிக்கலாம். அப்பயும் முடிக்க முடியும் தான் நான் சொல்றேன். மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பா வந்து ஜிகேவோட சேர்த்து 2 லெசனா தமிழ் சேர்த்துக்குங்க. சேர்த்து படிங்க. கண்டிப்பா முடிக்க முடியும். ரெகுலரா படிச்சுட்டு இருக்கவங்க விட்டுறாதீங்க. கரெக்டா போயிட்டு இருக்கீங்க. ரெகுலரா படிங்க. ரெகுலரா டெஸ்ட் எழுதுங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்ல போன வாரம் வரைக்கும் நடந்த டெஸ்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கோட பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்ல கொடுத்தாச்சு. பார்த்துருப்பீங்க. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் டெஸ்ட் எழுதுறீங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். அதுவும் ஜிகே பகுதி வரும்போது அதிகமாயிரணும். எல்லாருமே எழுதிடணும் டெஸ்ட்டு. ஜிகே பகுதிகள் வரப்ப எல்லாருமே டெஸ்ட் எழுதிடணும். சைட் பை சைடு அந்த தமிழும் ரிவிஷன் வரணும். தமிழ் படிக்கவே இல்லைன்னா தமிழ் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிச்சிடணும். ஜிகேவோட சேர்த்து தமிழையும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா ஜிகே சைடு மேக்ஸ் முடிய போகுது. மேக்ஸ் முடிஞ்சு வரலாறு ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னும் அதிகமாக வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த கியர் போட்டு போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4 மோஸ்ட்லி அவங்க சொன்ன அந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் யாராவது இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் படிக்கிறீங்கன்னா அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார் என்ன சார் இதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறீங்க, அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிறது இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் மட்டும்தான் இருக்குன்றவங்க இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியரில் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். அதுவும் வேணும், இதுவும் வேணும் நமக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் நோட்டிஃபிகேஷனை நம்ம கண்ணில் பார்க்கல. டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்னும் கண்ணில் பார்க்கல. அட்லீஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை கண்ணில் பார்க்குற வரைக்குமாவது நீங்கள் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிச்சாகணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் 5 மாதம் கேப் இருக்குது. 5 மாதங்கள் கேப் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் பிப்ரவரி மாதம் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் முடிச்சுட்டு கூட நீங்கள் டிஎன்பிசிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் மட்டும் இருக்குன்றவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்கெல்லாம் டிஎன்பிசி மட்டும்தான் இருக்குன்னா அதிகமாக அக்கறை எடுத்து அதிகமாக கவனம் செலுத்தி படிங்க. இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் எக்ஸாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக குரூப் 4க்கு இறங்கிருங்க. ஏன்னா உங்ககிட்ட டைப்பிங் போத் ஹையர் இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் இருக்கவங்களுக்கு ஷார்ட் ஹேண்டே விட்டுருங்க. ஆனால் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் முடிச்சிட்டிங்கன்னா டைப்ரைட்டிங் போத் ஹையரை வச்சு கூட நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் 4க்கு. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து 4 months 5 months போதுமான காலகட்டம் தான் டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறதுக்கு. என்ன சார் என் ஃப்ரெண்டெல்லாம் 2 வருஷம் படிக்கிறாங்க சார், 3 வருஷம் படிக்கிறாங்க சார்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம், அவங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக போயிட்டு இருக்குன்னா 4 மாதம் 5 மாதம் நல்லா நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இப்போ சில பேருக்கு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் 4 வருஷம் 5 வருஷம் கூட படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அவங்களால வேலைக்கு போக முடியாத மாதிரி செலக்ட் ஆகாமல் இருப்பாங்க. பட் எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக இருக்குது, ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்ப பிரச்சனையில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுங்களேன், 4 to 5 months நீட்டாக உட்காந்து படிச்சுட்டு போயிடலாம். இதான் உண்மை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படிப்பாங்க. அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அவங்களால படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், அதனால அவங்களால படிக்க முடிஞ்சிருக்காது. பட் இப்போவும் சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 5 மாதம் உட்காந்து நீங்கள் அழகாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் 4 பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். புரியுதுங்களா? அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னன்னா, என் ஃப்ரெண்டு 2 வருஷம் படித்தாங்க 3 வருஷம் படித்தாங்கன்னு நீங்கள் மேபி நினைக்கலாம். திருப்பி அதுக்கு ஆன்சர் என்னன்னா, அவங்களுக்கு மேபி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஹெல்த் இஷ்யூனால ஒரு 2 months 3 months ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம். ஹெல்த் இஷ்யூ கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருக்கிறதுனால ப்ரைவேட் ஜாபுக்கு போய்கிட்டே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சிருக்கலாம்.
நடுவில் ஒரு 6 மாதம் கேப் விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களால கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். அவங்களால டிஎன்பிசி குரூப் 4ல பாஸ் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஆரம்பித்து எந்த பிரச்சனையும் இல்லை. வலுவாக ஒரு 5 மாதம் 6 மாதம் உட்காந்து படித்தா பாஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். புரியுதுங்களா? ஓகே, நம்ம வந்து இந்த லைவை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் கண்டிப்பாக லைவ் இருக்குது. சாட்டர்டே அல்லது சண்டே கண்டிப்பாக லைவ் நம்ம வந்தே ஆகும். புரியுதுங்களா? நான் இதுக்கு இடையில நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சில வீடியோஸு யூடியூப்பில் பொதுவாகவே நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டம் இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில வீடியோஸ்லாம் எடுத்து போடுவோம் டிஎன்பிசி குரூப் 4க்காக நம்ம. சரி, லைவை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.